வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டுடியோ. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. எனக்கு நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 as well as குரூப் 2 2ஏக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்ப்ளீட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 யூனிட் 9 சயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் 7053 கொஸ்டின் இருக்குது. இது 2019 கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி, யூனிட் 8 யூனிட் 9 சொல்லிட்டு இது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் தான் போயிருக்கோம். இது எப்படி இருக்கும்னா 2003 பிடிஎஃபாக இருக்கும். ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 3, ஜியாகிரஃபி 3 அப்படின்ட்டு இருக்கும். ஒன்று 2019 2021, 2022 2023, 2024 கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8ல் 979 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து திருக்குறள்னு ஒன்று இருக்குது. அந்த திருக்குறளை நம்ம தனியாக தான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மொத்தம் 287 கொஸ்டின் இருக்குது. அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். திருக்குறள் அந்த பொது தமிழில் பார்ட் பியில் இருக்கிற சீரியல் நம்பர் 1 அதுவும் நீங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியும் மென்டல் எபிலிட்டி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு 1575 கொஸ்டின் இருக்குது. இனிமேல் குரூப் 4ல் 27 கொஸ்டின் வந்துச்சு. அந்த 2 நான் இங்கே நம்பர்ஸில் காமிக்கல, பட் உள்ளே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது நம்ம டாபிக் வைஸ் போயிருக்கோங்க. ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் கம்ப்யூட்டர், ரேஷியோ, ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்லினியஸ் சொல்லிட்டு மிஸ்லினியஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட் லாஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், வேரியன்ஸு, அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா டாபிக். அதில் எதனா கொஸ்டின் வருது டிஎன்பிஎஸ்சி, அதை நம்ம ஏன் விடுவாங்கன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது பொதுத்தமிழ். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏல பொதுத்தமிழ் வச்சிங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் இது உங்களுக்கு. நம்ம 52 டாபிக் டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துக்கப்பட்ட பொதுத்தமிழில் இருக்க 52 டாப்பிக்கும் தனித்தனியாக எடுத்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். வெறுமனே நம்ம இலக்கணம்னு சொல்லிட்டு 1306, இலக்கியம் சொல்லிட்டு 1361 அப்படிலாம் கொடுக்கல. டெப்த்தாக நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் 52 டாப்பிக்கும். அது உதாரணத்துக்கு இந்த பார்ட் பியை பாருங்கள். 10 டாப்பிக்கும் பிரிச்சுட்டு அந்த இப்போ கம்பராமாயணில் 86 இருக்குன்னா கம்பராமாயணம் மட்டும் இருக்காது. கம்பராமாயணம் உள்ள என்ன இருக்குது, ராவண காவியம் இருக்குது. அதில் வந்த கொஸ்டினையும் நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால் என் டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணதுனால இந்த பிடிஎஃப்பை மட்டும் பார்த்துட்டு போனாலே நீங்கள் ஒரு 90 கிட்ட எடுத்துட முடியும். சரிங்களா? அடுத்தது பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 2012 2024 வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். குரூப் 4லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் நடந்துச்சு. ஆனால் ஃபார் டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சேம் சிலபஸ் தான் வரப்போகிற குரூப் 2 1 2ஏக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கறதும் நல்லது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் தான் இந்த நடந்த குரூப் 4. பட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனால் இதை எனக்கு மார்க் கிடைக்குமானா அது கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கட் ஆஃப் கிட்ட நெருங்க முடியாதுங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதான் கேட்குறாங்க, சார் நான் 7053 கொஸ்டின், இந்த ஆப்டிடியூடில் இந்த 1575 கொஸ்டின், இந்த பொதுத்தமிழில் இருக்க 6545 கொஸ்டின் படித்தா போதுமானா கண்டிப்பாக மார்க் வரும். ஆனால் நீங்கள் எடுக்கிற மாதிரி 175 185 அப்படிக்கிட்ட போக முடியாது. கரெக்டான ரூல் இதான். ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிங்க. நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். தட் மேபி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆர் மென்டல் எபிலிட்டி, பொதுத்தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம 3த்துக்குமே வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை வெறுமனே அந்த 283 கொஸ்டின் பார்த்துட்டு போகக்கூடாது. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கணும். அதே மாதிரி பொதுத்தமிழில் இருக்க ராவண காவியம் கம்பராமாயணத்தில் 86 கொஸ்டின் இருக்குன்னா வெறுமனே அந்த 86 கொஸ்டினையும் பார்க்கக்கூடாது. கம்பராமாயணம் ராவண காவியம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா தான் அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பாலிட்டியில் 1246 கொஸ்டின் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் பாலிட்டியில் மொத்தம் 12 டாபிக் இருக்கா, 12 டாப்பிக்கும் நம்ம வேறு எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதை டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 1246 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதில் வர அவுட்புட்டே தனி தான். சரிங்களா? ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.